ஒரு காரியத்தை தேவன் நம்மளோடு கூட பேசினார். என்ன காரியம் என்று சொன்னால், மனிதர்கள் அவர்களுடைய வார்த்தையாலே நம்மளை விசனப்படுத்தும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்த்தோம். லேவியா சொல்லுங்க. லேவியா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு என்ன செய்யக்கூடாது? கட்டுல என்ன பண்ணக்கூடாது? மூஞ்சி தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது? யாராவது படுத்தாங்களா அவங்க வீட்டுல? அக்கா கூட சொல்ல மாட்டீங்க. சரி, படுக்க கூடாது. அப்புறம் என்ன பண்ணக்கூடாது? எரிச்சல் படக்கூடாது. எத்தனை பேர் எரிச்சல் பட்டீங்க? கொஞ்சம் வச்சு கொஞ்சம் வந்துருங்க. அப்படியா? சரி, ரேடியா ஜெயிக்க முடியாது. தொடர்ந்து ஜெயிக்கிறது நேரம் ஓடணும். ரேடியா. மூன்றாவது என்ன செய்யக்கூடாது? வாய்க்கிறது என்ன பண்ணக்கூடாது? அவனோட லெவல்ல பேசக்கூடாது என்று சொல்லி இன்னைக்கு ஆவியானவர் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அது போல இன்றைக்கு மனிதனுடைய வார்த்தைகளாலே, விசுவாசனுடைய வார்த்தையாலே, சூழ்நிலைகளாலே நாம் விசனப்படும் பொழுது, நம்மளை விசனப்படுத்தும் பொழுது, நம்மளை வேதனைப்படுத்தும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வேதத்திலிருந்து ஒரு பெரிய சம்பவத்தை சொல்லணும். ஆனா 1 மணி நேரத்துல சொல்லணும். பந்தி இருக்கு, பந்தி முடிஞ்சு உங்களுக்கு ஆகாரம் இருக்கு, அதனால தைரியமா உட்காருங்க. நான் தியானிக்கும் போதே நினைச்சேன் இது ஒரு பெரிய செய்தியாச்சே, இது எப்படி நான் இவ்வளவு சீக்கிரத்துல சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிசாசு எப்படி அவனை விசனப்படுத்தினான், பிசாசு அவனை எவ்வளவாக வேதனைப்படுத்தினான் அதை கவனிக்கணும். இன்னைக்கு பிசாசு எடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆயுதம் என்னன்னா வார்த்தை என்ற ஆயுதம் தான். வார்த்தையாலதான் அவன் நம்மளை வேதனைப்படுத்த விரும்புகிறான். வார்த்தையாலதான் நம்மளை வேதனைப்படுத்த வரும்பொழுது நாம் அதை எப்படி ஜெயிக்க முடியும்? சொல்லுங்க. அது வேதம் முழுவதும் அது ஜெயிக்கக்கூடிய காரியங்கள் பரவி கிடக்கிறது. வேதத்தை ஞானித்தா போதும் நம்ம ஜெயிக்கக்கூடிய வழிமுறைகளை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனை பிசாசு எப்படியெல்லாம் விசனப்படுத்தினான், அவர் செய்தது என்ன, அவர் செய்ததினாலே தேவன் செய்தது என்ன என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து வேகமாக பார்க்கலாம். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 36வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 36வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாய் வந்து அவைகளை பிடித்துக் கொண்டான். அப்பொழுது அசீரிய ராஜா லாகீசில் இருந்த ரப்சாக்கேயை பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். எசேக்கியா ராஜாவினிடத்துக்கு அசீரியா ராஜா ஒரு தலைவனை அனுப்புகிறார். அந்த அவன் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? அந்த எசேக்கியா, அதாவது வேதத்துல எல்லாமே நிறைய காரியங்களை குறித்து பிசாசு இப்படியெல்லாம் பேசினான் என்பதை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். நிறைய காரியங்களை போன வாரம் பார்த்தது கூட சிம்சோனிடத்திலே சொன்னான், பல நபர்களிடத்திலே சொன்னான். அதை அவர்களெல்லாம் எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? அவர்களிடத்துல சொன்ன காரியங்கள் எல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம். ஆனா இந்த ராஜா கிட்ட பிசாசு சொன்ன காரியம் இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே, நிறைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வார்த்தைகள் நம்மளை எதிர்நோக்கி வருகிறது. அப்ப இந்த வார்த்தை நம்மளை நோக்கி வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த எசேக்கியா ராஜா ஒரு நல்ல உதாரணம். என்ன செய்வான்? அந்த முதல்ல பிசாசு சொல்ற வார்த்தையை பாருங்க. இதெல்லாம் அவன் சொல்லுவான். இந்த ரகசியத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தைரியமா எதிர்கொள்ள முடியும். அவன் சொன்னது என்ன? அந்த ரப்சாக்கே வந்து எசேக்கியா ராஜாவிடத்துல சொன்ன காரியம் 36வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடு கூட. அசீரியா ராஜா சொல்லக்கூடிய காரியம், உனக்கு 2000 குதிரைகளை நான் கொடுப்பேன், அவைகளின் மேல் ஏறத்தக்கவர்களை நீ சம்பாதிக்க கூடுமானால் நீ சேலஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லுகிறான். இப்போ பிசாசுடைய முதல் வார்த்தையே என்ன தெரியுமா? உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இவன்கிட்ட சொல்றாங்க. எசேக்கியா ராஜா பார்த்து சொல்றான், 2000 குதிரை மேல ஏற ஆளுக்கு இருக்காங்களா? அவனுக்கு ஒரு ஆள் கிடையாது. சொல்லுங்க. நம்மளை பார்த்து பிசாசு எடுத்து போடக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இருக்கிறத ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. பிரதர் சிஸ்டர் கவலைப்படாதீங்க, நம்மகிட்ட இல்லாதத அவன் ரொம்ப அழுத்தி பேசிக்கிட்டே இருப்பான். சொல்லுங்க. நம்மகிட்ட இருக்கிறத பேசுறவன் அபிஷேகப்பட்டவன். நம்மகிட்ட இல்லாததே நோட்டா பாத்தீங்கன்னா அவனுக்கு அப்ப அபிஷேகமே இல்லை. சொல்லுங்க. விசுவாசி எப்பவுமே
இல்ல, உனக்கு யாரும் இல்ல, உனக்கு பணம் இல்ல, உனக்கு ஃபியூச்சர் இல்ல, இல்ல 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 இல்லன்னு பேசுவான். அதான் இங்கே சொன்னான். எசேக்கியா ராஜாக்கள் சொல்றான், 2000 குதிரை தரை ஒன்றை சேர்ந்து ஆள் இருக்கா, என்ன எதுக்குன்னு நினைக்கிறியா நீ? அதாவது நான் என்னன்னா, அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள் உங்ககிட்ட இல்லை. வேலையா சொல்லுங்க. முதல் அவன் சொல்லக்கூடிய காரியமே உங்ககிட்ட இல்லை. அவன் சொல்லும் போதே நீங்க சொல்லணும், தைரியமா சொல்லணும், பிசாசே நீ பொய்க்கும் பிதாவும். வேலையா சொல்லுங்க. வேலையா விதவை வீட்டுல பானையிலே மாவும் எண்ணெயும் இல்லையா, குறைவா இருந்ததா? குறைவா இருந்தது. இல்லையா? 5000 பேருக்கு போஷிக்கிறதுக்கு அப்பவும் மீனும் இல்லையா, இருந்ததா? இருந்தது. ஆனா என்னவா இருந்தது? அது போதும். ஆண்டவர் சொல்லுகிறார் இருக்கு. ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்பார்? உன்கிட்ட என்ன இருக்கு. ஆனா பிசாசு என்ன தெரியுமா சொல்லுவோம்? உன்கிட்ட என்ன இல்ல. இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. எல்லாமே நல்லா இருக்குல்ல, அதை பேசுவோம். ஆமென். எது நல்லாவே இப்ப நம்ம நிறைய உண்மையான இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஏன் தெரியுமா வாழாம அழுதுட்டு இருக்கிறாங்க? எது இல்லையோ அதை முன்னாடி வச்சுக்கிட்டே அழுகு. வேலையா சொல்லுங்க. ஏன் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுதுன்னு. இல்லையா? ஒரு காலத்துல கிறிஸ்துமஸ்க்குலாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு ட்ரெஸ் எடுத்தோம். அப்படிதான் ஒரே ஒரு ட்ரெஸ். இன்னைக்கு கிறிஸ்துமஸ்க்கு பாத்தீங்கன்னா என்னது 4 ட்ரெஸ் 5 ட்ரெஸ் செட் ஆயிடும். இப்படி ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. இருக்கிறத பார்ப்போமே. ஆனா விசுவாசி என்ன தெரியுமா? இருக்கிறத விட்டுருவோம். பாத்தியா உன்கிட்ட என்ன இல்லை தெரியுமா? நாளைக்கு சாப்பிட இல்லை, இன்னைக்கு சாப்பிட மாவு இருக்கா, சந்தோஷம். நிறைய சொல்லுங்க. உன்கிட்ட எதிர்காலமே இல்லை, நீங்க சொல்லுங்க எதிர்காலத்தை வச்சிருக்கிற. ஆமென். நிறைய சொல்லுங்க. ஐயா ஆபிரகாமை பார்த்து உனக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க சொல்லுங்க சாரா இன்னும் இருக்கா? யோபை பார்த்து உன்கிட்ட எல்லாமே போயிடுச்சு, நீங்க சொல்லுங்க என் பொண்டாட்டி உயிரோட தான் இருக்கிறா. லேடியா எல்லாமே உயிரோட தான் இருக்கிற. இன்னும் சொல்லணும் ஆண்டவர் உயிரோட தான் இருக்கிறார். லேடியா ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை இன்றைக்கும் திறக்கப்பட்டவனாக இருக்கிறவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவனாக இருக்கிறார். இல்லாததை குறித்து கவலைப்படாது. உலகம் அப்படிதான் சொல்லும், ஐயோ உங்களுக்கு பார்க்க போச்சு. ஆனா ஒண்ணும் இல்லை. லேடியா சொல்லுங்க. ஒருவேளை இதுவா இருக்கும், அதுவா இதுவா இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிசாசு எப்பவுமே நெகட்டிவான விஷயங்களையே அவன் எப்பவுமே தோத்ததுங்க, தோத்த காரியத்தை தான் பேசுவான். லேடியா நம்ம ஆண்டவர் ஜெயித்ததான் பேசுவோம். அப்ப எசேக்கியா ராஜா வந்து சொன்னா 2000 குதிரை உனக்கு தருவேன், உன்கிட்ட இருக்கா? அப்ப இல்லாததை பேசினான். ரெண்டாவது என்ன பேசினா? 36வது அதிகாரத்திலே 10வது வசனம் அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ, இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்றான். லேடியா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் உன்னை கைவிட்டுட்டார், அவர் தான் என்னோட அழிக்க அனுப்பினார். இது தேவன் தான் அவன் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். தேவன் தான் உன்னை அழிக்க நிர்ணயம் பண்ணிட்டாரும் ஒரு பொய்ய சொல்லுவான். லேடியா சொல்லுங்க. அவன் பொய்யெல்லாம் நம்ம காதை கொடுக்கவே தேவன் கைவிடுவாரா? கைவிட தெரியாத தேவன் ஐயா. லேடியா சொல்லுங்க. ஐயா தாங்கிட்ட வாங்கிட்டு போன எல்லா சொத்துக்களையுமே விபச்சாரியிடத்துல அழித்து போட்ட அந்த இளையகுமாரன் வரும்போது கூட ஓடி போய் அணைப்பார் என்று சொன்னான் அந்த தகப்பன். நீங்களும் அவரோடு கூட இருக்கும் பொழுது நம்மளை எப்படி கைவிடுவார்? எப்படிங்க ஆண்டவர் வெறுத்து விடுவார்? ஆனா இவன் சொன்னாதான் அடுத்த போய் தெரியுமா? தேவனே உன்னை கைவிட்டுட்டார், தேவன் உன்னை மறந்துட்டாரு, தேவன் உன்னை என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. ஏங்க எல்லாருமே யோகா முடியுமாங்க? சும்மா சும்மா ஆண்டவர் கொண்டே ஒப்பு கொடுப்பாரு. வேலையா சொல்லுங்க. இங்க போட்டு அவன் ஆண்டவர் தான் அவன் சொல்ற பொய்ய பாருங்க. கர்த்தர் தான் உன்னை அழிக்கிறதுக்கு என்னை அனுப்பிவிட்டார் என்று சொல்லி. ஐயா நம்பிடாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் ஏன் தான் என்ன சோதிக்கிறார்? ஆண்டவரை சோதிக்கலாம் மாட்டார். வேலையா சொல்லுங்க. ஆண்டவர் சோதிக்கிறாரா? வசனம் சொல்லுகிறது யாரையும் தீமையினாலே சோதிக்கிறவர் அல்ல. வேலையா அவனவன் தன் சுயேட்சையினாலே சிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறார். ஆண்டவர் தீமையினாலே ஐயா உன்னை ஒரு அடி கொடுத்து உன்னை மேல கொண்டு வரணும்னு ஆண்டவர் விருப்பம் இல்லை. அன்பா சொல்ற தேவன் தான். வேலையா ஆனா பிசாசிக்க சொல்றா தெரியுமா? ஆண்டவர் தான் உனக்கு என்ன செஞ்சார், ஆண்டவர் தான் உனக்கு இப்படி பண்ணினார். நிறைய நேரம் பிசாசு ஊழியக்காரங்களை போட்டுருவான். என்ன போட்டுருவான் தெரியுமா? அவங்கதான் சொல்லியிருப்பாங்க. லேடியா சொல்லுங்க. ஆண்டவர்கிட்டையும் கை வைப்பான், ஊழியக்காரத்தையும் கை வச்சிருவான். லேடியா சொல்லுங்க. ஐயா நல்ல விசுவாசிகள் புரிஞ்சு கொள்ளணும். முதல்ல விசுவாசிகளை ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டான் பிசாசு. எங்க இருந்து பிரிப்பான் தெரியுமா? ஊழியக்காரங்க கிட்ட இருந்து. விசுவாசிகள் முதல் ஸ்டெப்பே ஊழியக்காரங்க கிடையாது, விசுவாசிகளுடைய
ஐக்கியத்தை பிரிப்பான் முதல்ல. ரெண்டாவது தான் யார்கிட்ட கை வைப்பான் தெரியுமா? ஊழியக்காரர்கிட்ட. மூணாவது தேவனை விட்டு பிரிச்சுருவாங்க. லேலியா சொல்லுங்க, லேலியா சொல்லுங்க. அவன் போய்க்கலாம் நமக்கு செவி கொடுக்க கூடாது. இங்க போட்டு கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டார், ஆண்டவர் எனக்கு ஏன் இப்படி செய்தார் கேட்கவே கேட்காதீங்க. ஆண்டவர் எனக்கு நன்மையெல்லாம் செய்வார். லேலியா இவனை கேட்டு சொல்றாங்க எப்படி இருக்கும், இவருடைய சூழ்நிலை எப்படி தெரியுமா? அப்படிதான் இருக்கு. இப்போ எசேக்கியா ராஜாவுடைய சூழ்நிலையும் இந்த எதிரிகளால என்ன பண்ணிருச்சு? நகரமே சூழப்பட்டுருச்சு. இவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இப்போ இவர் எல்லாருமே கைவிட்டது போல இருக்கு. அந்த சூழ்நிலை நல்ல சூழ்நிலையை பார்த்து பேசுவாங்க. லேலியா சொல்லுங்க, அந்த சூழ்நிலையை பார்த்து அழகா பேசுவான். அது வரைக்கும் பேச மாட்டான். நீங்க எப்ப கொஞ்சம் அப்படி சந்தேகப்படும் போது டக்கு உள்ள வந்துருவான். லேலியா சொல்லுங்க, இப்பத்தியா ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டாங்க, நீ ஆண்டவரே நம்பி நம்பி இருந்த பத்தியா? நீங்க சொல்லுங்க, அவர் கைவிட்டாலுமே அங்க நான் நிற்பேன். லேலியா சொல்லுங்க, வார்த்தை வசனத்தை படிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். லேலியா சொல்லுங்க. இப்ப இங்க சொல்லுற, இப்ப பிசாசு சொன்ன கைவிட்டுட்டான். மூணாவது சொல்ற வார்த்தையை பாருங்க, 36வது அதிகாரம் 12வது வசனம், அதாவது 11ல சொல்லுகிறார் பாருங்க. இப்ப இந்த எசேக்கியா ராஜா கிட்ட இருந்து அனுப்பின ஆட்கள் சொல்றாங்க, ஐயா உங்களுடைய அடியாரோட என்ன பாஷையில பேசும்? சீரியா பாஷையில பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையில பேச வேண்டாம் சொன்ன உடனே 12வது வசனத்துல அதற்கு ரப்சாக்கே சொல்ற வார்த்தையை பாருங்க, உங்களோடு கூட தங்கள் மனத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கி இருக்கிற புருஷன் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன்னண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச அனுப்பினார் என்று சொல்லி நிறைய நிந்திச்சுட்டான். இந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்லுனா, உன் கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கானே அவங்கிட்ட பேசலாம்டா நான் வந்திருக்கேன், உன்கிட்ட பேச நான் வரல. ஐயா ஒரு மனிதன் விசுவாசத்தோடு கூட இருக்கும் பொழுது அவனை விட யார் டவுன் ஆகுறாங்களோ அவனை தொடர்ந்து இவன் ரொம்பவே யோசிப்பான். அவனைதான் என்ன பண்ணுவான் தெரியுமா? கவனத்துல வச்சுக்கிட்டே இருப்பான். அந்த வார்த்தையை பாருங்க, உன்னோடு தங்கள் மனத்தை தின்னவும். அப்படின்னா மனம்னா என்னன்னு தெரியுதா? அந்த லெட்டினை சாப்பிடவும் அந்த யூரினை குடிக்கவும் அவங்கள இருக்கிற அந்த வார்த்தை எவ்வளவு வலி நிறைந்த வார்த்தை. இத போல யார்ட்டையும் பேசல, பிசாசு எந்த மனுஷன்டையும் பேசல. லேலியா சொல்லுங்க, எசேக்கியா ஒரு ராஜா கிட்ட அப்ப அவன் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஆண்டவரே என்ன ஏன் ராஜாவை அபிஷேகம் பண்ணினீங்க ஆண்டவரே? இந்த வார்த்தையை அது யார்கிட்ட கேட்க? டைரக்டா அது சொல்ற மாதிரி யூத பாஷை சீரிய பாஷையில பேசினா கூட ஜனங்கள் யாருக்கும் தெரியாது. அவன் எந்த பாஷையில பேசினான்? யூத பாஷையில பேசினான். அவனுக்கு ஜனங்கள் கேட்கட்டும், இந்த எசேக்கியாவை நாங்க நிந்திக்கிறது ஜனங்கள் எல்லாரும் கேட்கட்டும் சொல்லி அவன் பாஷையிலே பேசுகிறான். இப்ப எசேக்கியா ராஜாவோடு கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் இந்த வார்த்தையை கேட்கிறாங்க. மனத்தை திண்ணையாடா நீ கூட இருக்கிற. அப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன கோபம் வரும். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? யாரை பார்த்தா என்ன வார்த்தையை பேசுற பேசுவ நீ? லேலியா சொல்லுங்க, எவ்வளவு நமக்கு கோபம் வரும். அந்த வார்த்தையை பாருங்க. முதல் சொன்ன 2 வார்த்தை கூட என்ன? உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, நம்ம விசுவாசத்துல வந்துருவோம், ஆண்டவர் தருவார். ரெண்டாவது என்ன? உன்னை தேவன் கைவிட்டார், என்னெல்லாம் கைவிட மாட்டாரு. இது 2க்கு அமைதியா இருந்த, 3ஆவதுக்கு அமைதியா இருக்கவே மாட்டான். அப்படிதான். 3ஆவது என்ன சொல்றான்? மனத்தை தின்னவன் கூட இருக்கான் பத்தியா, அவன்கிட்ட தான் நான் பேசுறேன். தான் நீரை குடிக்கிறதுக்கு கூட இருக்கா பத்தியா, அவன்கிட்ட தான் நான் பேசுறேன். அதாவது பிசாசு எப்பவுமே நம்ம ஸ்பிரிச்சுவலை எழுப்பி விட்டு அதை அழிச்சு அந்த ஆவியானவரை அழிச்சிட்டு இந்த மாம்சத்தை தூக்குறதுக்கு ரொம்பவே நம்மளை தூண்டுவான். மாம்ச வைராக்கியத்தை தூண்டிடுவான், மாம்ச கோபத்தை தூண்டி பார்க்கறது அவனுடைய வேலையை. வேலையா சொல்லுங்க. மாம்சத்துல பேசிட மாட்டோமா? அதனாலதான் போன வாரம் பார்த்தோம், பேசாத வாயை திறந்து மோசே கூட பதறி பேசினான். அவன் ஆவியை அவனை விசுரப்படுத்தினார்கள் ஜனங்கள். அவன் பதறி பேசிட்டா கானானுக்குள்ள போக முடியல. நல்ல கவனிக்கணும். பிசாசுடைய ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? நையி உன்கிட்ட பேசுறது தெரியுமா? அவன் ஆவியை விசுரப்படுத்துறதுக்கு தான். பரிசுத்த ஆவியில நிறைந்திருக்கிற பிள்ளைகளை பிசாசு எதுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஆயுதம் என்ன தெரியுமா? விசுவாசிய பார்ப்பதுதான். உன்னை கெட்ட வார்த்தை பேசும்போது உனக்கு சுருக்கு வலிக்குதா? உன்னை ஒரு மாதிரி பேசும்போது உனக்கு வலி வருதா? சில நேரம் நம்ம அம்மாவை தேவையில்லாம இருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிடும். லேலியா சொல்லுங்க. கணவன் மனைவி சண்டைனா உன் மனைவியோட வச்சுக்கணும். மனைவியோட அம்மாவை என்னத்துக்கு இருக்கிற?
உங்க அம்மா தான் இதுக்கெல்லாம் காரணம். லேலியா சொல்லுங்க, லேலியா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி லேலியா சொல்லுங்க. அம்மா தான் காரணம். உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பாத்தீங்களா, அம்மா தான் காரணம். லேலியா சொல்லுங்க. கணவன் மனைவி சண்டையா உங்களோட வச்சுக்கணும். அம்மாவை பிடிச்சிருக்கிறது, மாமியாரை பிடிச்சிருக்கிறது, உங்க அம்மா யோகியமா. ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா அம்மாவை கிடையாது, உன் பொண்டாட்டி தானே, அவளோட வாடு. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது உங்க கணவர் தான், மாமனார இல்ல. நம்ம அப்படி கிடையாது. அவங்க ஏன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல்ல நம்ம வேதனைப்படணுமா. உங்க அப்பா என்ன பாருங்க, அவன் உங்க குடும்பம் ஒழுங்கா இருந்ததானே. அப்போ எப்பேற்பட்ட ஆவிகள் ஒரு பாஸ்டர் என்ன சொன்னார், என்னன்னா என் மனைவி என்ன சொல்றதுன்னா, என் மனைவி என்ன வேதனைப்படுத்தும். பாஸ்டர் தான், ஆனா பாஸ்டர் ஃபேமிலியில நடக்கிற விஷயம். என் மனைவி என்ன வேதனைப்படுத்துறதுக்கு எடுக்கிற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா, எங்க அப்பாவை பத்தி பேசுறதுதான். நல்ல ஸ்பிரிச்சுவல் மனுஷன் எங்க அப்பா. உங்க அப்பா யோகியமா சம்பாதிச்சிருந்தாங்கன்னா உனக்கு தெரியும். அப்படின்னும் போது அது கரெக்டா நல்ல மெசேஜ் போற டைமா பார்த்து அடிக்கிறதாம். மனுஷன் சொல்ல, எப்படி நீங்க இதை ஜெயிச்சீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகும். சொல்ல, என்னை பத்தி பேசினா கூட எனக்கு, ஏன்னா எங்க அப்பாவோட நான் பல வருஷமா என்ன பண்ணிருக்கேன், இருந்திருக்கிறேன். எங்க அப்பா பத்தி எனக்கு தெரியும். சொல்லும் போது எனக்கு கோபம் அப்படி தலைக்கு ஏறும், கண்ட்ரோல் பண்ணிப்பேன். ஒரு நாள் ஆண்டு சொன்னா, இல்ல உன்னை டென்ஷன் படுத்துறதுக்குனே அவன் பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை சொன்னா நீ கவலைப்படல, மற்ற எல்லாரையும் சொன்னா நீ கவலைப்படல, நீ அந்த பாயிண்ட தொலைவாது கவலைப்படுற பத்தி அவனை பிடிச்சிட்டான். இப்போ ஐயா ஒன்னே ஒண்ணு சொல்ற, தேவ பிள்ளைங்க அடுத்தவங்களை நாம ஏன் அனாவசியமா பேசணும். உங்க அம்மா சரியா, உங்க அப்பா சரியா, அவன் சரியா, போன சரியா, எதுக்கு நாம அதை பேசணும்ன்றேன். லேலியா சொல்லுங்க, லேலியா சொல்லுங்க. ஊழியர்கள் கூட நம்ம தவற பேசுறேன். என்ன ஊழியக்காரங்க வளர்ந்துட்டாங்க, ஏசப்பா நல்ல ஊழியம் செஞ்சாரா, கெட்ட ஊழியம் செஞ்சாராங்க? எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பாவை யாராவது கை நீட்டி குற்றம் சொல்ல முடியுமா? நல்லா போதிச்சாரா, தவறானதை போதிச்சாரா? யூதாஸ் காரியத்தை ஏன் விழுந்து போனான்? அதுக்கு ஆண்டவர் காரணமா? 3 வருஷம் கேப்பே இல்லாம ஆண்டவரோட இருந்திருக்கிறாங்க. சீஷன் என்ற பட்டத்தோடு கூட தேவனோடு கூட இருந்தான். ஆனா யூதாஸ் காரியத்தை விழுந்து போனதுக்கு இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை. கேப் கிடைக்கும் போதெல்லாம் யூதாஸுக்கு தேவன் போதிச்சுக்கிட்டே இருந்தாரு, யாருக்கும் தெரியாது. அவனை வெளிப்பிரகாரமா காட்டி கொடுக்காம திருத்ததுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண. ஆனா நம்ம நிறைய என்ன தெரியுமா, ஊழியக்காரன் அப்படிதான் சொல்லுவான். சொல்லாதீங்க, அது பிசாசுடைய ஆவிதான். கட்டாய பிசாசு ஒருத்தரை வேதனைப்படுத்தி ஒருத்தரை அழ வச்சு அவன் குடும்பத்தை இழுக்கிறான் பத்தி அவன் கேளுட்ட மதி கெட்டவேன்னு சொல்லுவேன். வேலையா சொல்லுங்க. ஒன்னே அடிக்கடி அதை சொல்லியிருக்கேன். இந்த பக்கத்துல டெய்ஸியக்கா இருக்கிற தெருவுல இருக்கிற பிள்ளைங்க தான், சின்ன பையன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சண்டை வந்துச்சு 2 பேருக்குள்ள, அடிச்சுட்டான். கல்லை விட்டு அடிச்சு இந்த பையனுக்கு ரத்தமா ஒழுகுது. போலீஸ் வரைக்கும் போயாச்சு. நான் பேங்க்ல வேலை செய்யறேன், வெளியே வந்து நின்று பாக்குறேன். போலீஸ்காரங்க, நீ இருந்தா கல்ல விட்டு அடிச்ச, என்னடா அவனுக்குள்ள சண்டை? அவன் சிகரெட் அடிச்சான், நான் வேணான்னு சொன்னேன். ஏன்டா சிகரெட் அடிக்கிறேன்னு? நான் அப்படிதான் அடிப்பேன், உனக்கு எப்படி இப்படி அடிக்கிறேன்னு சொல்லி இந்த பையன் சொல்லியிருக்கான். இந்த சிகரெட் அடிச்ச பையன், இந்த பையன் என்ன சொல்றான், அவங்க அம்மாவும் ஒரு தப்பான வார்த்தையை பேசிட்டானா, விட்டா கல் எடுத்து அடி. ஒரு ரட்சிக்கப்படாத அந்த ஏரியால இருக்கிற ஆட்களை பத்தி நல்லா தெரியும், அப்படிதான். ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு சின்ன பிள்ளைக்கு அவங்க அம்மாவை பத்தி சொல்லும்போது கோபம் வருதுன்னா நாம பேசலாமா? அவங்க அம்மா வளர்த்தது அவங்களுக்கு தான் தெரியும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரக்கூடாது. அப்படியே வந்தா சாயந்தரத்துக்குள்ள அடங்கிடணும். அப்படியே வந்தாலும் அவங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. ஊழியக்காரர் பேசுறதுக்கு ரைட்ஸ் இல்ல. அப்படி பேசினா யூதாஸ் காரியத்தை விழுந்து போனதுக்கு இயேசுவை பத்தி பேசல பார்க்கலாம் முடியுமா? அவர் எல்லாத்தையும் போதிச்சார். அவன் போயிட்டா 30 வெள்ளி காசுக்கு. அதுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? லேலியா சொல்லுங்க. அவங்க நல்லா நடத்துனா ஏன் அந்த விசுவாசி போகுது? அவன் ராத்திரி தூக்கம் இல்லாம அது குடல் வெளியே வர வரைக்கும் கத்திட்டு இருக்கிறான். நீ ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவ. அவங்க நல்லா நடத்துனா ஏன் இப்படி போறாங்க? நான் நடத்துறேன்னு உனக்கு தெரியுமா? அவன் அம்மா அவனை சரியா நடத்துறேன்னு உனக்கு தெரியுமா? ஐயா, கல்யாணம் பண்ணி ஓங்கிட்ட கொடுத்தால நீ பெற்றிருக்க வேண்டியதானே. அவன் அம்மா சரி கிடையாது, அவன் அப்பா சரி கிடையாது, அவன் இவன் சரி கிடையாது, அவன் சரி கிடையாது சொல்ற பத்தியா நீ தான் அவன் சரி கிடையாது. லேலியா சொல்லுங்க. இப்ப இவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, அவ்வளவு இருதயத்தை ஹர்ட் பண்ற மாதிரியான ஒரு வார்த்தை. மனத்தை தின்னவாடா கூட இருக்கிறீங்க இவனோட அப்படின்னும் போது நம்மளுக்கு அப்படியே டென்ஷன் எதிரிட்டு வரும். சிலரெல்லாம் உண்மையை யோசிச்சு பாருங்க, நீங்க ரொம்ப ஜீனியஸ் தான், ஆனா
யூஸ் பண்ணாதீங்க. மற்றவர்களை சந்தோஷப்படுத்த ஒரு வார்த்தை உண்டுன்னா அதை சொல்லுங்க. மற்றவர்களை என்கரேஜ் பண்ண ஒரு வார்த்தை உண்டு, அதை சொல்லுங்க. ஆனா கஷ்டப்படுத்துற வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாது. லேலியா சொல்லுங்க. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் பொழுது எசேக்கியா ராஜா என்ன செய்ய தெரியுமா? உட்கார்ந்து அழல. லேலியா சொல்லுங்க. மண்டை அழுதாங்கிறத விட மண்டைக்குள்ள கொண்டு போகலைங்க, உள்ள இருதயத்துக்குள்ள கொண்டு போகல. இன்னைக்கு நிறைய நேரம் பிசாசு சொல்ற வார்த்தையை உள்ளுக்குள்ள கொண்டு போறதுனால நம்ம பிரச்சனை. அண்ணா அம்மாவை குறிச்சு நம்ம வேதத்துல படிக்கணும். அவர் பெண்ணினார் சொல்ற வார்த்தை உள்ள கேட்டு அழுதுகிட்டே இந்த நாள என்ன நடந்தது தெரியுமா? என்னது? அவன் கணவன் கொடுக்கிறார், 2 மடங்கு கொடுத்தாரா? எல்லாரும் டபுள் மடங்கு கொடுத்தார். அண்ணா சாப்பிட முடிஞ்சுதா? ஏன் சாப்பிட முடியல? பெண்ணினாருடைய வார்த்தை. அன்பு விசுவாசியே, இந்த ஒண்ணுமில்லாத வசனம் சொல்லுகிறது சும்மா புகையிற கொல்லிக்கட்டை. என்ன கொல்லிக்கட்டை? என்ன கொல்லிக்கட்டை? எரியிற கொல்லிக்கட்டையவே கண்டு பயப்படாதன்னு சொல்லு. நம்மனா அனனியா சரியா மிசாவே பரம்பரைகள். லேலியா சொல்லுங்க. எரிகிற அக்கினி சூளையை கண்டே நம்மால் பயப்படலைனா உங்க பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. எரிகிற அக்கினி சூளையை கண்டு பயப்படாத பரம்பரை நம்ம பரம்பரை. புகைகிற கொல்லிக்கட்டைய கண்டு நீங்க பயப்படலாமா? நீங்க அழலாமா? அது புகையுது. அதை பார்த்து நீங்க பயப்படுறீங்க. கவலைப்படாதீங்க, அழாதீங்க. என்ன சொன்னாங்க? அழாம இருக்க முடியலையே. ஏன்? அவன் இல்லைன்றான், தேவன் கைவிட்டான்றான், அவமானமா இருக்கு, தலை நிமிரவே முடியல. இல்லைங்க, உள்ளுக்குள்ள கொண்டு போகக்கூடாது. அண்ணான் கொண்டு போனனாலதான் அவன் கணவனா அந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து சாப்பிடு. ஐயா நல்லா சாப்பிடணும்னு சொல்றேன். லேலியா சொல்லுங்க. பிசாசு நம்மள பேசுறானா நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க. பிசாசு எப்பெல்லாம் நம்மள சோதனை கொடுப்ப நல்ல கவனிக்கணும். பிசாசுக்கு அடியாட்கள் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசப்பாக்கு சீசன் இருக்கிற மாதிரி பிசாசு சீசன் இருக்கானா இல்லையா? இருக்கானா இல்லையா? அவன் சொல்லிட்டு ஆள் அனுப்புவான். நான் இப்ப அவனோட வார்த்தையால காயப்படுத்தி இருக்கேன், நீ அவ வீட்டுக்கு போய் சும்மா விசிட் அடிச்சுக்குவா. நம்ம வீட்டுக்கு வராத சில ஜென்மங்கள் வரும். என்னக்கா ஒரு மாதிரி கவலையா இருக்கீங்க, நீ ஏன் கவலை காட்டுற? அந்த ஜென்மம் வரும்போதே தெரிஞ்சுக்கணும். ஓஹோ, பிசாசுடைய சீசி வாரா போல. நல்ல ட்ரெஸ் பண்ணு. லேலியா சொல்லுங்க. நிமித்து நட. லேலியா நானே தலை முடியணும். ஐயா தப்பு பண்ண அந்த வலுசப்பமே தலை நிமித்து இப்படி ஆடுதுன்னா நீ நானே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் எப்படி நடக்கும்? அவர் என்னது எல்கானா கொடுக்குறாரு 2 மடங்கு, இன்னொரு மடங்கு சேர்த்து வாங்கி அமுக்கின்றேன். ஏன்னா நீ நிறைய பிள்ளைகளை பெத்தெடுக்கணும். அவன் சொல்லுங்க. 2 மடங்கு வரது எதுக்கு தெரியுமா? நீ குழந்தைய தான் சாமியில பெத்தெடுக்க போற. சும்மா 1.5 கிலோ 2 கிலோ பெத்தெடுக்க கூடாது, 4 கிலோ பெத்தெடுக்கணும்ன்றேன். அதுக்கு தான் 2 மடங்கு சாப்பிடுன்றேன். ஆனா நம்ம அப்படி கிடையாது. என்ன மறுபடியும் என்ன மறுபடியும் ஆன்னு சொல்ல 2 மடங்கு வந்துருக்குதுல்ல. எல்கானா எத்தனை கொடுத்தாரு? சண்டை வரும் எல்கானாவுக்கு தெரியுமா தெரியாதா? ஏண்டா நீனா ஒரு மனுஷனாடா? இப்ப உள்ள பிள்ளைகள் அப்பெல்லாம் கேட்கறாங்க புருஷன். அன்னைக்கெல்லாம் ஆண்டவனேன்னு சொன்னது போல இப்ப வாடா போடான்ற சகஜமா அப்படி ஆயிப்போச்சு. அப்படிப்பட்ட பிள்ளை இருந்தா என்ன சொல்லிருப்பா? என்ன ஒரு குழந்தைய உனக்கு பெற்று கொடுக்காதவங்களுக்கு 2 எனக்கு எத்தனைடா கொடுத்த? எத்தனை? எனக்கு எத்தனை கொடுத்த? சொல்லுங்க. எத்தனை? எனக்கு 1 மடங்கு கொடுத்த. ஏன்னா அத்தனை பிள்ளைல நீ அப்பேன்றதே யாராலாம் என்னடா நீ அவனுக்கு 2 மடங்கு கொடுப்பியா? வெளினா கொடுப்பியா? அந்த மனுஷனை உண்டுல பண்ணிருப்பான். ஆனா அதையும் அதை பெருமையாவே இவர் யார்? எல்கானா பெஸ்ட் மேன். லேலியா சொல்லுங்க. யாருக்கு ஆதரவு தேவையோ அவருக்கு அணைக்கிற ஒரு மனிதன் தான் அந்த மனிதன். சில நேரம் சில எதிர்ப்பு வரும் பார்த்துட்டு சிலருக்கு ஆதரவு கொடுக்காம விட்டுறாதீங்க. அண்ணாளுக்கு தாங்க 2 மடங்கு வேணும். அந்த அம்மா இப்ப குழந்தை இல்லை. சில நேரம் அன்பு காட்டு. லேலியா சொல்லுங்க. சில ஆட்கள் இருக்காங்க, அவ அழுகுறான்னு தெரிஞ்சா வெளிநாளோட சேர்ந்து முத்தம் கொடுக்குறது. உடனே உதட்ட வெட்டி எதுக்குன்னு வாங்கிக்கலாம். அவளுக்கு குழந்தை இல்லைன்னு தெரியுது. 2 மடங்கு கொடுக்கணும். அவளோட ஒரு பிக்னிக்கு போகணும். அப்படி உன் குழந்தை இல்லை. நீ ஒரு பையன் சொல்றான், நீ நான் ஒழுங்கா நான் காய்கறி வாங்கி கொடுத்தேன், நீ சாப்பிடாதனாலதான் உனக்கு குழந்தை. உனக்கு என்ன இல்லை தெரியுமா? உனக்கு பலனே இல்லை. ஐயா ஆப்பிளையும் வாங்கி போட்டா மட்டும் தின்ன முடியுமா? சொல்லுங்க. உச்சு கொடுக்கணுமா இல்லையா? எங்க ஒரு கணவன் இருந்து அன்பு என்ன? நீ சாப்பிடுடா, நீ சாப்பிடா மாமா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி உட்காரு. நம்ம அப்படி கிடையாது. தின்னா தின்னா போ. லேலியா சொல்லுங்க. ஐயா 2 மடங்கு வருதா? நல்லா அமுக்குங்கன்றேன். நல்லா சாப்பிடுங்க. சும்மா பிசாசு சொல்ற வார்த்தையெல்லாம் வச்சுட்டு மண்டைக்குள்ள போட்டு
நம்புறீங்களா? ஒரு ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு பரதேசியா கானானுக்குள்ள வர்ற என் ஜெனரேஷன் இந்த கானான நிரப்போம். நம்ம அப்படிங்க அவன் எங்க போறீங்க? பையன் பரிசு கொடுத்தான் கேட்டா விசுவாச வீரவாய்கள் எங்க போறானா? பிள்ளை தருவ நம்பிக்கை இருக்குல்ல, நிமிந்து போ. லேட்டா சொல்லுங்க. அவருக்கு அப்படியே சத்தம் தெரியலன்னா அதான் சத்தம் தெரிஞ்சிச்சுல. இப்ப பிள்ளைய கூட்டு போய் நிமிந்தே போ. அவமானப்படுத்துறா நிமிந்தே இல்லை. ஐயா யோபு பட்ட அவமானத்தை விட இந்த உலகத்துல எவ்வளவு அவமானப்படல. அந்த யோபுவே நிமிடப்பட்டுனாங்க உன் தலை நிமிடம் செய்வார். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போ. நல்ல மக்களை ஒருத்தன் பேச ஆரம்பிச்சுட்டான கண்ணின் கருமணியை தொடுகிறான். பேசுறதை கேட்டு எங்க ஆண்டவர் சும்மா இருப்பாரு பாருங்க. என்ன ஒருத்தன் பேசுறதை கேட்டு அமைதியா இருக்க இந்த உலக மனிதனை போல அல்ல என் தேவன். என் மனவாளன் இந்த உலக கணவனை விட, இந்த உலக தாயை விட, தகப்பனை விட ரொம்ப பெஸ்டானவர் இல்லை. சொல்லுங்க. சாப்பிடு, நல்ல சந்தோஷமாயிரு. அப்பதான் என்ன பண்ணு தெரியுமா? எஸ்ஐக்கியா தலையில கிரீட வச்சு வெளியே வரணும். நடக்கிறது ஒரு இருந்தாலும் ஒண்ணுமே எதுவுமே நடக்காத மாதிரி வெளியே வர. நல்ல ஆட்களுக்கு சொல்லுவேன், நல்லா ஷேர் பண்ணுறது சூப்பரா இருக்க ஜம்முன்னு வாங்க. லேட்டா சொல்லுங்க. உனக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனை. ஏன்னா பிசாசு அவனுடைய சீசனும் அவன் வீட்டுக்கு அனுப்புவான். என்ன அப்படி நடக்குதாமா? நம்ம கேட்கிற அளவுக்கு இருக்க கூடாது. உள்ள வரும்போது அவன் பயங்கர பிளானோட உள்ள வருவான். வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடந்துச்சு, இதை போய் கேட்க போறோம்னு சொல்லும் போது நீ உன் வீட்டுல கறி மணக்கணும். என்ன மணக்கணும்? என்ன கறி? என்ன தெரியுமா? லேடியா சொல்லுங்க. ஆமா, சிக்கன் எடுத்து சும்மா செஞ்சு அப்படி ஃப்ரை பண்ணி வச்சு உட்கார்ந்து அப்படி லெக் பீஸ் ஆகி இப்படி அவமானப்படுத்தி நவுத்துறாங்க. உனக்கு கொண்டே இல்லை அழுகல. எனக்கு என்னத்துக்கு அழுக வரப்போகுது? சீசனை அனுப்புற நீ மாவனை உள்ள ஒன்னையும் ஆயிடுச்சு கொலை செய்வேன், உன் சீசனையும் கொலை செய்வேன். லேலியா சொல்லுங்க. நம்ம அப்படி கிடையாது. அந்த கூடார அணி எடுக்கிறது நம்ம தலையை வச்சு சாப்பிட. கூடார அணி ஒன்ன சாவதுக்கு இல்லை, யார் சாவ அடிக்கிறதுக்கு? நம்ம பிசாசெல்லாம் தூங்க வச்சு தூங்கு எல்லாம் நீ தூங்கு. நானும் என் பிள்ளையும் சாப்பிடுறேன். லேலியா சொல்லுங்க. லேலியா சொல்லுங்க. எரியா மனமேல இருந்து வந்தது எதுக்கு? உன் வீட்டுல இருக்க தருத்திர நீங்க தானே. நம்ம சொல்லுது, நான் சாப்பிடலான்னு இருக்கேன், நான் சாப்பிடலான்னு இருக்கேன், நான் ஓடலான்னு இருக்கேன். ஓடு, சாவு. சில நேரம் ஆட்கள் அப்படி சொல்லிடணும், நான் செத்துருவான்னு இருக்கிறேன் அப்படின்னா நம்ம சொல்றோம், அவன் தூக்கு சாவ போய் இந்த கண்ணுக்குள்ள தேடிக்க போய் எப்படியும் சொல்லினா நான் தூக்கு வாங்கி தரேன். ஏன் ஒரு தடவை இருந்ததான் சொல்லலாம். ஓயாம நான் ஓடலான்னு இருக்கேன், நான் சாகலான்னு இருக்கேன், நான் விட்டுலான்னு இருக்கிறேன், நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன், நான் முடிச்சு போடுறேன் நானு. ஐயா வாழாமன்னு இருக்கேன்னு சொல்லு. லேடியா சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை பார்க்கலான்னு இருக்கேன். எதுக்கு இருக்க? என் பொட்டாட்டி மறுபடி பெத்து படப்போல பார்க்கலான்னு இருக்கேன். அதுதான் யோபுடைய வாக்குமூலம். அவர்கள் எதை பார்க்கலான்னு இருக்கீங்க? எவ்வளவு செத்தாலும் இருப்பதும் அதை பார்க்கலான்னு இருக்கேன். லேடியா சொல்லுங்க. சாரா கப்ப செத்து போனா மறுபடியும் புள்ள இருக்குன்றத பார்க்கலான்னு இருக்கேன். லேடியா சொல்லுங்க. அப்ப நல்ல உள்ளுக்குள்ள இந்த பிசாசுடைய வார்த்தை உள்ளுக்குள்ள கொண்டு போய் சொல்லமா குமரி குமரி அனுபவம் பாருங்க. எனக்கு அவ்வளவு கோபமா வரும். வாக்குத்தத்தை சொல்றாங்க, அதை சொல்லி குமரியாது. லேடியா சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. அப்படி வருவாரு. அப்படி எனக்கு வருவாரு. அப்படி என்ன பார்த்து உன்னை பார்த்தா சொல்லுவான், நம்மளை பார்த்தா சொல்லுவான். லேடியா சொல்லுங்க. ஒருத்தரை குடிச்சு போனாலும் ஒண்ணுமே ஆகல. ஆமா, எங்க அவன் போறது குடிக்காரன், குடிக்க போறான். நம்மளை பார்த்து போனா குடிக்காரன் ஆக முடியுமா? ஆகாது. அவன் சொல்றான், நீ தானே சொல்றான். அவன் பார்த்துக்க நான் யாரும் இல்லை. அவன் அப்படி சொல்லி பாரு இல்லை அப்படின்னா நான் யாரும் தெரியுதா உனக்கு அப்படின்னு அவன் இன்னும் ரைஸ் ஆவான். ஆனா உனக்கு தொட முடியாது. லேடியா சொல்லுங்க. பேசினா எங்க அம்மா பேசினா அவனை பேசினா இவனை பேசினா அப்படியே உட்கார்ந்து 2 மடங்கு தின்றதே கிடையாது. லேடியா சொல்லுங்க. வாங்கி போட்டதை கப்பு கப்புன்னு அடிச்சு நவுத்துங்கன்ற. லேடியா இப்ப எசேக்கியா ராஜா செய்தது என்ன அப்படின்னு சொன்னா, மண்டைக்குள்ள கொண்டு போல வசனம் போட்டு 37வது அதிகாரத்துல 1வது வசனத்துல 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட போது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, லேலுயா, அரண்மனை சாய்வுக்காரனாகிய எலியாக்கீமை, சம்பத செப்னாயும், ஆசாரியர்களின் மூப்பரையும், ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியிடத்துக்கு ரெட்டுடுத்தினவர்களாக அனுப்பினான். லேலுயா சொல்லுங்க. லேலுயா சொல்லுங்க. எசேக்கியா ராஜா
கூட்டத்தை அனுப்பிச்சிட்டாரு. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அனுப்பிச்சிட்டு இப்படி மேட்ரு இந்த மாதிரி அவன் சொல்றான், எனக்கு நிக்க முடியல, நீங்க எனக்கு ஜோபடி சொல்லுங்கன்னு சொல்லி ஊழியக்காரங்கிட்ட ஒரு கூட்டத்தை அனுப்பிச்சிட்டு இன்னொன்னு ராஜா எங்க வந்துட்டார் தெரியுமா? ஆலயத்துக்குள்ள வந்துட்டார். அன்பு விசுவாசியே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறக்கூடிய ஒரே இடம் எங்க தெரியுமா? சபையே. என்னைக்கு ஒரு மனுஷன் சபைக்கு வர்றதை நிப்பாட்டிட்டானா நீ பிசாசுரத்தை கண்ணில விழுந்துட்டேன்னு அர்த்தம். லேடியா சொல்லுங்க. சில சபைக்கு வருவாங்க, நிமிந்தே பார்க்க மாட்டாங்க, முடியாதவங்களால. சபைக்கு வருவாங்க, பைபிளை திருப்ப மாட்டாங்க. சபைக்கு வருவாங்க, சில நடவடிக்கைகளை அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவனால சபைக்குள்ள வந்துமே அந்த பிரசனத்தோட ஐக்கியமாக முடியல. எசேக்கியா ராஜாவுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இவனை வார்த்தையில நான் ஜெயிக்க முடியாது, என்னிடத்துல நான் குதிரையை வச்சு ஜெயிக்க முடியாது, என்னுடைய ஜெயம் தேவனாலே வரும் என்று சொல்லி ஒரு குரூப்பை என்ன அனுப்பிச்சு விட்டான் தெரியுமா? ஊழியக்காரன்ட்ட. பிரச்சனை வருதா? சந்தோஷமா ஊழியக்காரன்ட்ட சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா கிட்ட சொல்றார், இப்படி எல்லாம் என் வாழ்க்கை மறைக்காதீங்கன்ற. ஊழியக்காரன்ட்ட மறைக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷம் மக்கள் மறைக்க கூடாது, கொத்தி மறைக்க கூடாது. எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு ஐயா. துன்மார்க்கன்ட்ட போய் நீ நிக்கிறது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டு போன சுனைக்கும் ஒப்பா இருக்கும். துன்மார்க்கனுக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணறு. கலங்கி போன கிணத்துல நீ தண்ணி குடிக்க மாட்டேல, நீ நீதிமான். யார்கிட்ட வரணும்? உன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேதத்துல நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மரியா கர்ப்பவதியா இருக்கும்போது எங்க போனாங்க? பக்கத்து வீட்டுக்காரிட்ட போனாங்களா? ரசிக்கப்படாதவர்கிட்ட போனாங்களா? டாக்டர்கிட்ட போனாங்களா? எல்லா டாக்டர்கிட்ட கேட்பாங்க, என்ன தெரியுமா? உன் புருஷன் யாருன்னு கேட்பாங்க. ஆனா எலிசபெத் மட்டும்தான் புருஷன் யாருன்னு கேட்க மாட்டா. ஏன்னா அவளுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருங்கிறது நல்லா தெரிஞ்ச போக வேண்டிய. இன்னைக்கு நம்ம பிரச்சனை யார்கிட்ட சொல்லிட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறோம்? தயவு செய்து அபிஷேகம் பெறாத ஆள்கிட்ட உன் பிரச்சனையோ நல்லதையோ கெட்டதையோ சொல்றதை நிறுத்து. அவன் அபிஷேகம் பெறாதவன். எசேக்கியா ராஜா ஏசாயா தீர்க்கதரிசி, அவன் தீர்க்கதரிசி. அந்த மனுஷன் கட்டாயம் பிரச்சனைக்கு அழுவார். நிறைய பேர் வரமாட்டான். ஏன்? ஏசாயாவுக்கு தெரியாதோ? ஊழியருக்கு தெரியாதுங்க, தெரியாது. ஊழியக்காரங்களுக்கு உங்க பிரச்சனைகள் தெரியாது. சில நேரம் எலிசாவுக்கு சூரியனுடைய பிரச்சனையை அவர் மறைச்சிருவார். நீ தான் வரணும், கல்வியை குடி, ஒரு வேலைக்காரனை கூப்பிடு. வரல, லேடியா சொல்லுங்க. ஐயா, குழந்தைய கொடுக்க எலிசா வந்தார், மறுபடியும் குழந்தைய உயிர்ப்பிக்கணும், நீ தான் வரணும். சில நேரம் உன் துக்கத்தை ஊழியக்காரங்க மறைச்சிருவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க ஒரு விசுவாசி சொல்லிச்சு, அவங்க ஊழியக்காரங்களாலுமே என் பிரச்சனை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. தயவு செய்து ஆக்கினையை வாங்கிக்காத. இதே என்ன தெரியுமா சொல்லிருக்கணும்? அவங்க ஊழியக்காரங்க எனக்கு நான் எவ்வளவு ஆசீர்வாதம் வாங்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி சொல்றியா? பிரச்சனை மட்டும் அவங்களுக்கு இன்னொரு சில விசுவாசி இருக்கு இந்த கூட்டம். இது என்ன தெரியுமா? அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன். யாரு யாரு யாரு? இவளுக்கு பிடிக்காத ஒரு ஆள் அங்க இருக்கும். இவளுக்கு அதாவது பக்கத்துல இருக்கிற விசுவாசி பொழப்ப என்ன தெரியுமா? இவன் புருஷன் எப்படி இருக்கான், இவன் முள்ள எப்படி இருக்குன்னு தான் பாக்குற வேலையா பசங்க விசுவாசிக்கு வேலையா? சொல்லுங்க. இது 19 என்ன தெரியுமா? இப்ப மரியா 19 என் பிரச்சனை போட்டு ஏன் அவங்களுக்கு தெரியாதாக்கும்? ஏன் கிறிஸ்டினா அவங்களோட ரொம்ப ஐக்கியமா இருக்காரு, ஏன் அவ சொல்லியிருப்பான்னு நான் நினைச்சேன். கிறிஸ்டிக்கே 4 கூட பிறந்தது 4. அது பிரச்சனையை பார்க்க அது முடியல, அதுக்கு உயரமாக அது முடியல, அது போய் ஒன்னும் உயரமாக பார்க்க போதா? இவன் அவ சொல்லியிருப்பான்னு நான் நினைச்சேன். முடிஞ்சு வச்சா உங்க ஊழியக்காரன்ட்ட உன் பிரச்சனை நீ எடுத்துட்டு வா. சொல்லுங்க. அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். அவங்க தெரியும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ஆமா, எனக்கு நடிக்கிறதுக்கு விருது கொடுக்குறாங்க, நான் நடிச்சுட்டு இருக்கேன். சொல்லுங்க. நாங்களே பிரச்சனை வேணாம் நிக்கிறோம். இதுல வேற அவங்க சொல்லிப்பாரு. நான் சில சொல்லுவேன், அடுத்தவனை பத்தி பேசுறதா இருந்தா இங்க வராத. உன் பிரச்சனையை சொல்றதா இருந்தா வா. அடுத்தவனை பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. வேலையா சொல்லுங்க. நம்ம அப்படி கிடையாது. ஏசாயா கிட்ட நீயும் போறது இல்ல, எவனா சொல்லி இருப்பான். அவருக்கு ஏன்? அவர் தீர்க்கதரிசி தானே, அவருக்கு தெரியாதா? அவர்கிட்ட ஆன சொல்ல விரும்பல. வேலையா சொல்லுங்க. நீ போ. ராப்சாக்கே வந்தது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தெரியுமா தெரியாதத ஆராயக்கூடாது. வந்தா இந்த மாதிரி பேசுனா இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டு போய் கேட்டது ஒரு லெட்டரை ஊழியக்காரர்கிட்ட கொடுத்துட்டு நீ வீட்டுல சோத்த ஆக்கி தின்னு நினைக்காத. நீ ஆலயத்துக்குள்ள வருது. லேடியா சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி பண்ணது 2 விஷயம் தாங்க. ஒண்ணு எசேக்கியா ராஜா பண்ணது என்ன? ஒண்ணு ஊழியக்காரர்கிட்ட
ஒரு கடிதாசி போச்சு. ரெண்டாவது இவர் லெட்டர் தூக்கிட்டு வந்துட்டார். எங்க வந்தாரு? இங்க போட்டு பாருங்க 14வது வசனத்துல 37:14 எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து விட்டான். என்னெல்லாம் சொன்னானோ, இந்த ரப்சாக்கை என்னெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் எழுதிட்டு வந்துட்டாங்க. ஊழியக்காரங்க ஹெல்பர்ஸ் எழுதிட்டு வந்த உடனே அதை விரிச்சுட்டான். ஆலயத்துல விரிச்சுட்டு, ஆண்டவரே இப்படி எல்லாம் என்ன பேசினா நீங்க நீதி செய்யுங்க. சில நேரம் நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? ஊழியக்காரங்க சொல்லிட்டு நீ வேலைக்கு போகாத. பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சுல, பிரச்சனை வந்து நம்மளை நிறுத்திக்கிறான்னு தெரிஞ்சிச்சுல, பிரச்சனை சிறியரா இருக்கு தெரிஞ்சிச்சுல, ஊழியக்காரன்ட்டை சொல்லிட்டு ஆலயத்துல சாவிய வாங்கு, உட்காரு, விரிச்சணும். லேடியா சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னார். ஒரு ஊழியக்காரன் என்ன சொன்னது? என்னை யாரும் என்ன பேசினா, என்னென்ன பேசினா வழிபடத்தை பிடிச்சி அப்படியே சொல்லுவேன். இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் என்ன பேசினானா ஆண்டவர் நீதி செய்கிறது. பேசினானா மனசு வேதனையா இருக்கா, ஆண்டவருடைய பாதத்துல வந்து உட்கார்ந்துரு. ஆலயத்துக்கு வருகிறதை போல ஒரு ஆசீர்வாதத்தை உடம்புல வேற எதுவுமே வேற எங்கேயும் போகாது. அவமானத்தை வெளியே எங்கேயும் சொல்லாத. உன்னை எவன் என்ன பேசின பத்தியா வெளியே எங்கேயுமே சொல்லாத. ஒண்ணு ஊழியக்காரன் சொல்லிட்டு, ரெண்டாவது ஊழியக்காரன் கதறனா, ஊழியக்காரன் கேட்கலாம், அதெல்லாம் உனக்கு இல்ல. நீ ஆண்டவருடைய பாதத்துல உட்காரணும். நாம ஆண்டவருடைய பாதத்துல உட்காரணும். நாம கேட்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன், நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன். இப்ப எல்லாம் நடக்கிற வீட்டுல சொல்லி பாரு, ஆண்டவர் சும்மா அற்புதமான காரியங்களை செய்வார். லேவியா சொல்லுங்க. லேவியா எசேக்கியா ராஜா சொன்ன உடனே ஏன் தெரியுமா ஆண்டவர்கிட்ட சொல்லணும்? ஏன் தெரியுமா ஆண்டவர்கிட்ட சொல்றாரு? எசேக்கியா ராஜா ஏன் தெரியுமா ஆலயத்துக்குள்ள போனாரு? இங்க வசனம் போட்டு பாருங்க. 37வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். உன் இருப்பையும் ஆண்டவர் வந்து அசீரியா ராஜாவை சொல்றாரு, உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். ஆண்டவர் அறிகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் இருப்பையும் நீ எங்க உட்கார்ற எனக்கு தெரியும். ஐயா, உங்களுக்கு விரோதமா எவன் செயல்படுறான், எங்க இருக்கிறான் உங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அறிகிறது ஆண்டவர் சொல்றாரு. உன் இருப்பையும், நீ எங்க போற, நீ எங்க வர்ற, நீ எனக்கு விரோதமா என்ன யோசிக்கிறன்றத அறிந்த தேவன் அவர் மட்டும்தான். உன் எதிரி என்னெல்லாம் செய்யறான்றத அறிந்த தேவன் இருக்கிறார் பாருங்க, அவர் பாதத்துக்கு வந்துருங்கன்றேன். சொல்லுங்க. நாம போய் பார்க்க முடியாதுங்க. நாம போய் அவன் என்ன செய்யறான்னு பார்க்க முடியாது. நாம போய் பின்னாடி ஒவ்வொரு மனுஷனுடைய பின்னாடி, ஒரு வீட்டுல 4 பிள்ளைகள், ஒரு கணவன், ஒரு மனைவி, 2 பிள்ளைகள், எல்லாரும் பின்னாடி நம்ம போக முடியாது. ஆனா போகக்கூடிய ஒருத்தட்ட வந்திருக்கேன். சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ல, உன் இருப்ப அசீரியா ராஜாவே, உன் இருப்ப எனக்கு எங்க உட்கார்ந்து எனக்கு தெரியும். நீ எங்க போற எனக்கு தெரியும். நீ எங்க வர்றன்றது எனக்கு தெரியும். நீ என்ன யோசிக்கிறன்றது கூட அறிந்த தேவன் எசேக்கியா ராஜா வந்து விட்டான். விசுவாசிய போராட்டம் இருக்கா? கண்ணீர் வருதா? ஆலயத்துக்குள்ள ஓடி வந்திருக்கேன். அதிகாலையில ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்திருக்கேன். வாயை விட்டு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, உண்மையாவே என்னால முடியல, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இப்படியெல்லாம் என்ன சொல்றான், நீங்க நியாயம் செய்யுங்க. நியாயம் செய்கிற தேவனை தேவன், நீதியுள்ள நியாயாதிபதி. நீ பட்ட அவமானத்துக்கு, நீ பட்ட ஏளனத்துக்கு, நீ படுகிற எல்லா காரியத்துக்கும் ஈடாக அல்ல, 2 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரக்கூடிய தேவன். உன் வாழ்க்கையில எத்தனை தடவை கண்ணீர் வெடிச்சிருப்ப, எத்தனை தடவை அவமானம், எத்தனை தடவை தலைமுறை, அத்தனை தடவை நீ வந்திருக்கலாம். மறக்காத தேவன் உன்னோடு கூட உண்டு. பெண்ணினால் அவமானப்படுத்துறாளா உன்னை? பெண்ணினால் ஏவலமா பேசுறாளா உன்னை? ஆலயத்துக்குள்ள போ. ஆலயத்துக்குள்ள போய் ஆண்டவர்கிட்ட கதறிடு. வாயை விட்டு ஆலயத்துக்குள்ள வந்து தூங்க கூடாது. சிலர் ஆலயத்துக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிரச்சனையுடைய சீரியஸ்ல தெரியாம தூங்கிட்டு இருப்பான். நிறைய சபை விசுவாசிகளை நான் பார்க்கிறேன். தூக்கம் வருது, ஒரு 5 நிமிஷம் கண்ணபடி ஜெபம் பண்ண முடியல, வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன தெரியுமா? வாய் அசைட்டும். ஏன் சொல்றோம் தெரியுமா? சில சொல்லுவாங்க, நான் உள்ளுக்குள்ளேயே ஆண்டவர்கிட்ட பேசுறேன். முடியவே முடியாது. சொல்லுங்க. வாயை திறந்து, ஆண்டவரே இப்படி இருக்கு ஆண்டவரே. அண்ணா உள்ள போயிட்டாங்க தெரியுமா? இவ்வளவு நாள் வெளிநாளோட நான் போராடுனது போதும், இனி அவளோட இருக்க போறதில்ல, அவளை விட்டு தொலைன்றேன். அந்த பிரச்சனை விட்டுட்டு
பிசாசுடைய எல்லா சதி திட்டங்களையும் அறிந்த மனாட்ட ஓடி ஆணைக்குள்ள வந்து கையை தூக்கி, ஆண்டவரே என்னால முடியவே முடியாது, இவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளுக்குள்ள ஆத்துமாவுல ஆழமா தக்கிது, ஆண்டவரே என்னை வேதனைப்படுத்துறான். நீங்க நான் பிசாசு வர விடாம எதிர்க்கிற ஒரு இடம் என்ன தெரியுமா? ஆலயமே. அவனோட கருத்துக்கு நினைக்கிற இடம். நீங்க சவுலுக்கு தாவீதுக்குள்ள யுத்தம் உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? சவுல் யூதாயில இருக்கும்போது தாவீது யூதாயில இருக்கும்போது சவுல் ஓடி ஓடி துரத்துவாரு. யூதாவை விட்டு வெளியே போன விட்டுவாரு. பார்த்திருக்கீங்களா? பைபிள் படிச்சவங்களுக்கு தெரியுதா? யூதாவை விட்டு எங்க போவாரு? காத்து ராஜா கிட்ட போவார். காத்து ராஜா இல்ல, சாரி, என்ன ராஜா? அந்த இன்னொரு ஒரு ராஜா கிட்ட போவார். அந்த லாஸ்ட்ல போய் அந்த ராஜா காத்து ராஜா தான் நினைக்கிறேன், ஒரு ராஜா கிட்ட போவார். அது யூத கோத்திரம் இல்லாத ஒரு ராஜா கிட்ட போகும்போது சவுல் தேடுகிறவரை நிறுத்திடுவாரு. அவனுக்கு என்ன தெரியுமா? நீ தேவன் இருக்கிற இடத்துல இருக்க கூடாது. அவன் மேல பிடிச்சு, நீ என்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்துட்டேன்னா நீ பேசுவ, அவர் அழுவாரு, நீ அழுவ, அவர் கண்ணீரை தொலைப்பாரு. அவனுக்கு நல்லா தெரியும், ஆலயத்தை விட்டு உன்னை துரத்திட்டானா அவன் வேற பினிஷ். ஆலயத்துக்குள்ள வந்து மனசு இல்லையா? தயவு செய்து இன்னைக்கு உங்க சிச்சுவேஷன்ஸை தூக்கி பாருங்க. அதிகாரம் ஜெபத்துக்கு ஏன் வர விடுறது இல்ல? ஏன் ஜெபத்துக்கு விடுறது இல்ல? ஏன் வேதத்தை தூக்க விடுறது இல்ல? ஐயா ஊழியக்காரர் சொன்னமா 10 அதிகாரம் படி 20 அதிகாரம் படி நான் சொல்ல தேவையில்லை. நீ உன்னை தூக்க விடாம அவன் போராடுறான். ஆனா ஆண்டவர் நீ தூக்கு போராட்டம் எதுக்கு தெரியுமா? நீ வேதத்தை தூக்கும் பொழுது உண்மையாவே சொல்றேன், தேவ தூதனுடைய பாதுகாப்பு உனக்கு கட்டாயம் இருக்கு. ஆலயத்துக்கு வருகிறதுக்கு தான் முன்ன ஆண்டவர் சொல்றாரு, சிலருக்கு வண்டி கொடுத்ததே ஆலயத்துக்கு வர்றதுதான். எதுக்கு கொடுத்தார்? அவ்வளவு கஷ்டத்துல உனக்கு நீங்க வாகனம் கொடுத்து உனக்கு ஆராதனைக்கு வர முடியல, அதிகார ஜெபத்துக்கு வரணும். எனக்கு கோபம் வந்து அதனாலதான் கோபம் வருது. ஏன் தெரியுமா? பிசாசு உன்னை எதிர்க்கிற எல்லா சூழ்நிலையிலும் நீ ஜெயிக்கணும்னு ஆலயத்துக்குள்ளதான் வரணும். ஆலயம் எருசலேம் என்பது அப்பத்தின் வீடு. நீ திருப்தியாகணும்னா எருசலேமுக்குள்ள வரணும். சொல்லுங்க. அவன் எங்க போகக்கூடாதுன்னு தடுத்தான் தெரியுமா? தேவன் ஆராதிக்க போகக்கூடாதுன்னு தடுத்தான். அவன் வேலையே அதுதான். வெள்ளிக்கிழமை ஓடிவா, பிரச்சனை அதிகமா இருக்கா? வெள்ளிக்கிழமை ஓடிவா. பிரச்சனை அதிகமா இருக்கா? அதிகாரம் ஜெபத்துக்கு வா. பிரச்சனை அதிகமா இருக்கா? செவ்வாய்க்கிழமை ஜெபத்துக்கு வா. பிரச்சனை அதிகமா இருக்கா? தனியா உபவாச ஜெபம் ஓடுன்னு. நாம இது எதையுமே செய்ய மாட்டோம். ஆனா என்ன தெரியுமா? ஆண்டவர் பாத்துக்குவார். ஆண்டவர் என்ன ஆண்டவர் செஞ்சேன், என்ன செஞ்சீங்க? வருமானத்துல தொடரான பிசாசு தொடரான்னு தெரியல இல்லையா? சுய முயற்சியில போய் என்ன ஜெயிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? அவன் தான் கேவலமா பேசுறான். அவன் லெவலுக்கு நீ இறங்கிட முடியுமா? அவன் இப்படி பேசிட்டு அவன் கெட்ட வார்த்தை நம்ம கெட்ட வார்த்தை ரிப்பீட் அடிக்க முடியுமா? முடியாது. ஆனா அபிஷேகத்துல நிறைய ஒரு நாள் முடியும். ஆனா அந்த எல்லைக்குள்ள வர பிசாசு விட மாட்டேன்றான். உங்க சுய முயற்சியில ஓடனே தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன். பிரச்சனை ஓவரா இருக்கும் பொழுது எசேக்கியா ராஜா அன்னால் செய்த ஒரு வேலை என்ன தெரியுமா? ஆலயத்துக்குள்ள ஓடி வந்துட்டாங்க. எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ, எவ்வளவு அழ முடியுமோ எல்லாத்தையும் அவர் சொல்றா, நான் மன கிளேசம் உள்ளது என் இருதயத்தை எல்லாம் ஊட்டியிருக்கிறேன். நீ சொல்ல ஒரு சில நேரம் ஆண்டோட ஆலயத்துக்கு வரும்போது அழுகிறது தவிர வார்த்தை வராது தானே? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? ஆலயமோ நீங்க தனியா ஜெபிக்கும் பொழுதோ எங்க நம்ம ஜோபனா அந்த இடம் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜோபன போது நிறைய யோசிச்சு போயிருப்பீங்க. ஆனா கண்ணீரை தவிர வேற எதுவுமே வந்திருக்காரு. ஆமாவா இல்லையா? ஆமென் சொல்றவங்க கை தூக்குங்க. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீ கண்ணீரிலே உன் வார்த்தையெல்லாம் வெளியே வந்துச்சு. அவருக்கு தெரியும் எவ்வளவு வார்த்தையை சொல்ல முடியாத அளவுக்கு கண்ணீர் மட்டும் வருது. அவர் ஆண்டவர் சொல்றாரு, ஐயா ரப்சாக்கேவுடைய வார்த்தையும் போக்கையுமே அறிவேன் என்று சொன்னாங்க. உன் சிச்சுவேஷன் எனக்கு தெரியாம இருக்கும். நல்லா ஆண்டவருக்கு தெரியுமா? ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணுனா அவருடைய சமூகத்துக்கு உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் தான் நிழலில் தங்குவான். அந்த நிழலுக்குள்ள ஓடி வந்தேன்னு சொல்றேன். நீதிமான் கர்த்தருடைய நாம பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி கர்த்தருடைய துருகம் தான். ஆனா நீ ஓடணுமே. ஆலயம் என்பது உன்னை திருப்தியாக்கக்கூடிய இடம். நீ ஓடணுமே. பிரச்சனை அதிகமா இருக்கா? எஞ்சி மறுபடியும் கேட்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறத சொல்றேன். அழைத்து ஓடி வந்து சுய முயற்சியில எடுப்பா என்று சொன்னால் கட்டாயம் உங்க ஃபெயிலியர் தான். அவனை நீ அவன் லெவலுக்கு ஒன்னா கெட்ட வார்த்தை பேச முடியாது. ஆனா இங்க அபிஷேகமா இருக்கிற நிரம்பு அவன் ஆண்டவர் போன்ற விதமே வேற மாதிரி இருக்கும். ஆண்டவர் சும்மா சாதாரணமானவர் அல்ல. வசனம் சொல்லுகிறது, உன்னை கொடுக்கிறவன் கண்ணின் கருவனை அப்பேற்பட்ட அப்பாவை நீ வச்சிருக்கிறேன். நீ வாழணும்னு நினைக்கிற வேலைக்கு போன வேலை சொல்லல. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போவாங்களா? ஒரு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
எசேக்கியா ராஜாக்களுக்கு உதவி செய்ய ராஜாக்கள் வந்தாங்க. ராஜாக்களை குறித்து நம்ம படிச்சுக்கிறோம், உதவிக்கிறோம். ஆனா எசேக்கியா அதை சொல்ல, எனக்கு இப்ப தேவை உதவி என்ன தெரியுமா? பரலோக உதவி தான் தேவை. எனக்கு இந்த மனுஷனுடைய உதவி, ஐயா மனுஷனுடைய உதவி போன உடனே கீழ்த்தரமா பார்ப்பான். என் தேவன் மட்டும்தான் உதவி பெற ஓடி வருகிறவனை உயர்த்தி பார்க்கிறேன். உன்னை ஏழாம பார்ப்பான். நீ செய்யறது அவன் செய்யறத சொல்லி காட்டுவான். ஆனா தேவன் ஒரு நாள் சொல்லி காட்டாத ஒரு தேவன், நல்ல தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கிட்ட போய் அழு முடிச்சான். எசேக்கியா ராஜா அழுத உடனே ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, ரொம்ப அற்புதமான வார்த்தை. சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் சீக்கிரமா. 37வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 37, 22, 37, 31, 37, 33 இதுதான் தேவன் சொல்லக்கூடிய. 37, 22ல வாசிக்கிறான். அவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அசீரியா 21ல அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே அப்படின்னு சொல்லிட்டு அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறாள், எருசலேமின் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துளுக்குகிறாள். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது. என்ன அர்த்தம் தெரியுமா? சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி, நீ நினைச்சுக்கிட்ட நீ அவமானமான வார்த்தையை சொல்லி, நீ ஏளனமான வார்த்தையை சொன்னனால அவர் தலை முடிச்சு நிற்பானு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தலை அப்படின்னு என்ன தெரியுமா? யாரை பார்த்து சொன்னேன்? தலையை அவர் சொல்லுகிறார். அதை போட்டுட்டு பரிகாசம் பண்ண வைப்பார். உன்னை நகைக்க வைக்கிற தேவனையா, உன்னை சிரிக்க, நீ எந்த இடத்துல அழுதையோ அதே இடத்துல உன்னை சிரிக்க வைக்கிற தேவன். ஆண்டவர் முதல்ல எசேக்கியா ராஜாவுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எருசலேம் குமாரத்தி என்ன தெரியுமா? பரிகாசம் பண்ணுகிறார். யாரை தெரியுமா? நீ அவளை நெக்கல் அடிச்ச, அவள் திருப்பி உன்னை அடிப்பா. நீ அவளை ஏளனப்படுத்தின, நீ அவ உன்னை பார்த்து சிரிக்கக்கூடிய நாள வச்சு நம்மளை நகைக்க பண்ணக்கூடிய தேவன் ஐயா. வேலையா சொல்லுங்க. அண்ணா சொன்னாங்க என்ன தெரியுமா? தேவனை எலிசபெத் சொன்னாங்க, என்னை தேவன் நகைக்க பண்ணினார். ஐயா எத்தனை நாள் இருளுக்குள்ள உட்கார்ந்துருக்க, நீ ஒரு நாள் சிரிக்கணுமா வேண்டாமா? என் அப்பா அந்த வைராக்கியம் உடையவரா இருக்கிறார். நீ அவமானப்பட்டதுக்கு பதிலாக இரட்டத்தலையான ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ சிரிச்சே வச்சிருக்க. ஆண்டவருக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? நீ உள்ள அழுதுட்டு வெளியே சிரிச்சுட்டு போறது தேவன். ஐயா மனுஷன் வேணா அவன் உள்ளுக்குள்ள இருக்கிறத பார்க்காம இருக்கலாம். ஆண்டவர் அப்படி இல்லை. எப்படில உள்ளுக்குள்ள அத்தனை வார்த்தை வச்சுக்கிட்டு வெளியே அப்படி சிரிச்ச மாதிரி போறா இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உள்ளுக்குள்ளையும் அதே சிரிப்பை என் தேவன் தர வல்லவராயிருக்கிறார். உன் சூழ்நிலை மாறும். உன்னை நகைக்க பண்ணுவார், உன்னை சந்தோஷப்படுத்த பண்ணுவார். நீ கம்பீரிக்க ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும். ஆண்டவர் சொல்ற, என் பிள்ளைக்கு முதல் நான் கொடுக்கிறதே தலையை துளுக்க வைக்கிறதே, உன்னை சந்தோஷப்படுத்துகிறதே, உன்னை தலை நிபர செய்கிறதே. ஆண்டவர் சொல்லுகிறார், அசீரியாவே என் பிள்ளை உன்னை பின்னாடி தலையை துளுக்குவாண்டா. குடிச்சு போவான நினைச்சிருக்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் குடிய மாட்டான், நிமிடம் நடப்பான். வேலையா சொல்லுங்க. உன்னை சிரிக்க நகைக்க பண்ண தேவன் விரும்புகிறார். அண்ணாலே உன்னை நகைக்க பண்ண விரும்புகிறார். நகோமியா உன்னை நகைக்க பண்ண விரும்புகிறார். நீ வெறுமையாக வெளியே போன, ஆனா உள்ள வரும்பொழுது நீ வயல்ல பொறுக்கிறதுக்கு போவாசுடைய சொந்தக்காரியாய் மாறு. அந்த பிள்ளை மண்ணில வரும், நகைக்கப்படுவார். இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் என்னை நகைக்கப்படினார். எத்தனை சொன்னாங்க தெரியுமா? தேவன் என்னை சந்தோஷப்படும் நகைக்கப்படினார், என்னை சிரிக்கப்படினார். சில நேரம் சிரிக்க முடியலையா? வேதனையில் அழுறியா? யாருக்குமே தெரியாதா? உள்ளுக்குள்ளே குமரி 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 அழுறியா? எல்லாத்தையும் எங்க அப்பா சூப்பரா கணக்குல எழுதி வச்சிருக்கிறார். கவலைப்படாத, உன் கண்ணீர் துக்கமா இருக்கிற துக்கம் சந்தோஷமா மாறும். இன்னைக்கு வேதனைப்படுற எஸ்தர் ராஜாத்தியே, நீ 3 நாள் அள்ளு பகல் உபவாசம் இருக்கிறது. யூத பத்திரத்துக்கு தெரியாது, உன்னை ஒரு நாள் நகைக்க பண்ணுவார். உனக்கு செல்வால் நீட்டப்படுவான். அவனை தலைமுடிய வைக்கப்படுவான். நீ விழுப்புற உட்கார்ந்து அழுகிற, ஆனா அந்த அழுகை கண்ணீரை பார்க்கிற தேவன் சொல்லுகிறார், உன்னை நகைக்கப்படுகிறேன், உன்னை சந்தோஷப்படுகிறேன். சொல்லுவாங்க தைரியமாய். ஆமென். வேலையா சொல்லுங்க. ஆதிமாரோட உள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க, உன் பிள்ளையோட உள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க. ஆண்டவரே மாற்றுங்க ஆண்டவரே, சட்டை ஏற்றப்பட்டுச்சே மாற்றுங்க ஆண்டவரே. இந்த நிலைமைய வாழ்க்கைய யாருக்குமே தெரியாது. யாருக்குமே அவன் கண்ணீர் தெரியாது. குடும்பத்துல இருக்க யாருக்குமே தெரியாது. யார்
உன்னை நகர்ச்சி பண்ணுவார். 2வது பட்டு 31 வசனத்திலே யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்க ஆனா கீழே இருக்க வேற ஸ்ட்ராங் பண்ண தேவன் விரும்புகிறார். சிலருடைய வாழ்க்கையில உன் வாழ்க்கை பட்டமரம் போல இருக்கு. என் வாழ்க்கையில காண்றதையே நான் பார்த்திருக்கேன். ஆண்டவர் இந்த மாசத்திலே 3வது மாதத்திலே உனக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றது என்ன தெரியுமா? யூதா வம்சத்தாரிலே கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கக்கூடிய நீ கனி கொடுப்ப. பிசாசுவோட அடிக்க முடியாது. உன் கனிகளை ஆசீர்வாதத்தை விட்டுக்க முடியாதையா. ஆசீர்வாதத்தை தொட முடியாது. ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது நான் உன்னை ஆசீர்வதித்தேன். சொன்னது யார் தெரியுமா? தேவன். எவன் வர முடியும் உனக்கு விரோதமா? எவன் தலை எடுக்க முடியும் உனக்கு விரோதமா? அவர் திறந்ததுதான். ஆமென் சொல்லுங்க. அடி கொடுப்பான். ஒருவேளை ரூத்த என்ன சொல்லிருக்கான், அவன் வாழ்க்கை அவதான் முடிஞ்சு போச்சு. போனானா நம்பி நவாமிய நம்பி போனானா அவன் போய் மேல வருவா. சொல்றாங்களா நீ கனி கொடுப்ப ரூத்து. ஆனா நீ கனி கொடுப்ப மகளே. கீழே வேர் பற்றுவ. வேர் ஆழமா போயிட்டு இருக்கு. உன் ஜெபம் ஆண்டவர் சொல்ல ஆராதனையில சொன்ன மாதிரி உன் ஜெபங்கள் நினைவு கூறப்பட்டுச்சு. உன்னை நினைவு கூறுகிற ஒரு தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. உன் அவமானத்தை நினைவு கூறுகிற தேவன். உன் தலைமுடிவை பார்த்த தேவன். நீ இகழப்படுகிறதை காண்கிற தேவன். கேட்ட தேவன் சொல்லுகிறார் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பாய். கனி உனக்கு வரும். ஆசீர்வாதம் உண்டு பிள்ளைகளே. ஆசீர்வாதம் உண்டு பிள்ளைகளே. சுவாதமாகாத நீ ஆசீர்வாதங்களை இன்னும் காணாய் காண்பாய். லேவியா லேவியா உனக்கு ஆண்டவர் லேவியுள்ள ஒரு பள்ளத்தை பிளக்க பண்ணுவார். நீ ஜீவனம் பெறுவ. ஏன் சொல்ல போறேன்? ஏன் பிசாசுடைய வார்த்தையை மண்டைக்குள்ள போடுறேன்? ஆண்டவர் சொன்னார் பத்தி அவர் சொல்லணும். என்னை நகைக்க பண்ணுவார். நான் கனி கொடுப்பேன். என் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சொல்லு. என்ன சிச்சுவேஷன் தான் சொல்லு. கீழே வேர் பற்றி நான் வேறுன்றத வேதத்துல குறிச்சு போடப்பட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? பிள்ளைகள் தான் வேறு. பிள்ளைகளை ஆண்டவர் நீ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது மேல கனி கொடுப்ப. உங்க பிள்ளைகள் கனி கொடுப்பாங்க. உங்க பிள்ளைகளை ஸ்ட்ராங் பண்ண தேவன் விரும்புகிறார். வேற ஸ்ட்ராங் பண்ண விரும்புகிறார். பிள்ளைகள் மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் மேல டெஃபனட்டா தேவன் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். அதற்கு விரோதமா போராடுறானா முழங்கால போட்டு உன் பிள்ளைகள் மேல கை வச்சு எல்லா ஆசீர்வாதத்தை சொல்லு. வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கிட்டே நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் நீங்க தான் சொல்லுங்க. வேற பற்றி கனி கொடுப்பான். என் பிள்ளை கனி கொடுக்கிறத நான் பார்க்கணும். ஆமென். லேவியா ஆண்டவர் சொன்னதுதான். கனி கொடுப்பா. கனி கொடுக்க போறான்னு சொல்ல கனி கொடுப்பீர்கள். லேவியா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ல நீ என்ன கேடவத்தோட வர கனி கொடுப்பாங்க என் பிள்ளைக்கு. 3வது ஒரு காரியத்தை வாசிச்ச என்ன 33வது அதிகாரத்திலே ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை. இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை. இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை. இதற்கு எதிராக கொத்தரம் போடுவதும் இல்லை. உனக்கு இல்லை இல்லைன்னு சொன்னான்ல அவனுக்கு ஆண்டவர் வீட்டுல அடிக்கிறார் பாரு. அவன் வர மாட்டான். எத்தனை தடவை இல்லைன்னு வருது. அவன் நகரத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை. ஏன்னா சொல்லுங்க அவன் எனக்குள்ள பிரவேசிப்பது இல்லை. இதற்கு மேல் அம்பு எய்வதும் இல்லை. இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை. இதற்கு எதிராக கொத்தரம் போடுவதும் இல்லை. உனக்கு ஒரு தடவை இல்லைன்னு சொன்னா பத்தி அவனுக்கு ஆண்டவர் போனதெல்லாம் வீட்டுல அடிச்சிட்டாரு. என் பிள்ளைக்கு விரோதமா நீ வருவது இல்லடா. அவன் வருமானத்தை தொடர்பாது இல்லை. அவன் வேலை தொடர்பாது இல்லை. அவன் ஆசீர்வாதத்தை தொடர்பாது இல்லை. ஒரு தடவை சொன்னாக்கு சொல்லுங்க. அவனை கேவலப்படுத்தினான். உன்ட 2000 இல்லைன்னா கேவலப்படுத்தினான். அவனை திருப்பி நாடுதான் சொல்லிட்டார் ஆண்டவர். இல்லை இல்லை உனக்கு இல்லை உனக்கு இல்லை. என் பிள்ளைகளை அவனுக்கு சோழியை இல்லைன்னு சொல்லிட்டு நம்பி எடுத்துட்டார் ஆண்டவர். ஆமென். சொல்லுங்க. வசனத்தை எல்லாம் இப்படி வாசிக்க போறோம். அந்த 33 வசனத்தை எல்லாம் எடுங்க. அவன் இந்த நகரத்துக்குள் நீங்க சொல்லுங்க. அவன் நீங்க சொல்லுங்க பிசாசு என் வீட்டுக்குள் பிரவேசிப்பதில்லை. அந்த வசனத்தை எழுதுங்க. எழுதுவாங்க. அவன் பிசாசு என் வீட்டுக்குள் பிரவேசிப்பதில்லை. என் பிள்ளைகளுக்கு முன்பாக என் குடும்பத்தின் மேலே அம்பு எய்வதும் இல்லை. இதற்கு என் குடும்பத்துக்கு முன்பதாக கேடகத்துக்கோடு வருவதும் இல்லை. இதற்கு என் குடும்பத்துக்கு எதிராக கொத்தரம் போடுவதும் இல்லை.
எல்லாம் எழுது, வேக வேகமா எழுதுங்க பாருங்க. ஒருவேளை நீங்க நான் விசுவாசிகளை சொல்லுங்க, எனக்குள்ள அவன் வருவதில்லை, பிரவேசிப்பதில்லை, என் மேல் அன்பு எழுதுவதில்லை, எனக்கு முன்பாக கேடகத்தோடு வருவதில்லை, எனக்கு எதிராக கொத்தளம் போடுவதில்லை. அல்லேலூயா. அவன் உனக்கு முன்னாடி வர ஆலோசனை உள்ளேயும் வர மாட்டான், இன்னும் கூட விட மாட்டான். அர்த்தம் பாருங்க, உனக்கு முன்பாக இந்த இதற்கு முன்பாக கேடகத்தை முன்னாடி கூட வர நீ தேடி காண மாட்ட. உனக்கு விரோதமாய் போராடுகிறவனை தேடியும் முன்னாடி வர விட மாட்டார். நீ இனிமே நம்மளே கிராஸ் பண்ணி கூட போகக்கூடாது. சில நாட்டில் பார்த்துருக்கீங்களா, நம்ம எதிராக பேசணும்னா பார்த்துக்க முடியாது. சொல்லுங்க, சிலர் சொல்லுவாங்க, நீ அவங்க பார்த்தீங்க அவங்க பார்த்தீங்க, நான் பார்த்ததே இல்லை. என்ன பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நம்மளை பத்தி பேசின ஆட்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இங்க பார்த்தேன் அங்க பார்த்தீங்க, ஆர்டர் காட்டவே விடுறது இல்லை, எனக்கு முன்னாடி வரதே இல்லை. ஏன்னா என்ன இல்லை இல்லைன்னு சொன்னால என்ன ஆர்டர் சேலத்துல இருத்திட்டாரு. லேடியா சொல்லுங்க, என்ன சேலத்துக்குள்ள உட்கார முடியாது, தோப்தி நினைச்சவன் இன்னைக்கு இல்லை, நான் இருப்பேன், என் பிள்ளைகள் இருப்பாங்க, எனக்கு திருமணம் ஆகல, இந்த இடத்துல என் வாலிபர் சொல்வாங்க, ஊழியர் செய்வாங்க, எனக்கு இருக்கு அவனுக்கு இல்லை, எனக்கு சுதந்திரம் இருக்கு அவனுக்கு இல்லை. எப்படி போட்டோம் நான் கவலைப்பட போறது இல்லை. சில நேரம் சில இளநாத்த ஆடதான் செய்யும், நான் கவலைப்படுறது இல்லை. ஏன் தெரியுமா, கீழே குதிரை வெற்றி மேல கனி கொடுப்பான். என் வாலிபர் பிள்ளை ஊழியர் செய்வாங்க. லேலியா சொல்லுங்க, லேலியா சொல்லுங்க. சின்ன விஷயங்கள் யாரோ சொன்னாங்க, ஒரு சகோதரி, சார் சின்ன விஷயத்துக்கு கூட ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டாம், ஆனா சொல்ற வார்த்தை நான் ஏன் விசுவாசிக்கிறேன், என் விசுவாசத்தை தேவன் எப்படி வர்த்திக்க பண்ணுவாங்க. ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னார், அவங்க பையன் வேலைக்கு போவானா, அவன் பையன் வேலைக்கு போயிட்டு சொன்னது சம்பளம் வாங்கி அம்மா அப்பாவுக்கு கொடுப்பானான்னு சொன்னாங்களா தெரியல, சம்பளம் வாங்கி அம்மாவுக்கு 10,000 கொடுத்துருவானா, அக்காவுக்கு 10,000 கொடுப்பானா. யாரு அவனுக்கு அக்கா கொடுப்பது, அக்கா இல்லை, நான் தான் அவனுக்கு அக்கா. அவன் சொன்னானா, எனக்கு அதை கேட்கும் போதே அவன் வேலைக்கு போனது போல அவன் படிப்புல கொஞ்சம் இருந்தாரு, நான் அதுக்காக இப்ப சொல்றேன், என் பேர்ல ஒரு 10,000 போட்டு ஆண்டவர் சொல்றாரு, அந்த விசுவாசம் என் மேல அன்புள்ள பிள்ளைகளை வச்சிருக்கிறாரு, அவன் ஊழியர் செய்வான். ஐயா அவன் எனக்கு தரானா இல்லையோ டப்பரட்டா. ஏன் தெரியுமா, வேறு இந்த சேலத்துல விட்டு தோரத்துறதுக்கு அவ்வளவு போராடினா, ஆனா ஒண்ணே என்ன தெரியுமா, நான் சொன்னேன், செத்தால் இதே சேலத்துல சாவேனே ஒழிய ஓட வட்டு மாட்ட விசாசே. நான் சொன்ன, உனக்கு ஆத்துமாட்டில இல்லை இருப்பேன், உனக்கு ஊழியமே இல்லை இருப்பேன், உனக்கு சபையே இல்லை இருப்பேன், உன் கூட யாரும் வரப்போறது இல்லை, பெண்கள் ஊழியர் செய்யக்கூடாது செய்வேன், ஓடுனேன். இன்னைக்கு அதே இடத்துல சேலத்துல இடத்தையும் கொடுத்தார், அற்புத விசுவாசிகளை கொடுத்தார். ஆசையா பேச போட்ட 10,000 போட்டு சொல்லக்கூடிய இளம் பற்றுகளை கொடுத்திருக்கிறேன். என்ன விசுவாசி இல்லைன்னு சொல்றாங்க. 1க்கு 4 எல்லாம் சொல்லுங்க, 1க்கு எல்லாம் சொல்லுங்க, கையெழுத்து சொல்லுங்க, 1க்கு 4. ஒரு தடவை அவன் இல்லைன்னு சொன்னா 4 தடவை ஆண்டவர் அவனுக்கு திரும்பி இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்படி எடுத்துக்கலாம், ஒரு தடவை அவன் இல்லைன்னு சொன்னா 4 தடவை எனக்கு ஆமா சொல்லு. நீங்க சொல்லுங்க, விசாசே பக்கத்துல சொல்லு, பிசாசு 1000 தடவை இல்லைன்னு சொல்லட்டும், நமக்கு அது வருமானம் தான். அவன் இல்ல இல்லன்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு தடவை இல்லைன்னு சொல்லிட்டானா 4 தடவை ஆண்டவர் இருக்குன்னு வர. இல்ல பிசாசு இல்லைன்னு சொல்றத பத்தி அழுவீங்களா, அழுவீங்க வச்சுக்கோங்க, கண்ணை மூடி கையில கொடுத்துருங்க. என்ன சொல்றாங்க, உண்மையா மனசுல வைராக்கி வருமா, அவன் இல்ல ஒரு தடவை தான் சொன்னான், இங்க ஆண்டவர் 4 தடவை என் பிள்ளைக்கு இருக்கு, நீ கேடத்தோட வருவதில்லை, என் பிள்ளைக்கு முன்னாடி இருப்பதில்லை, என் பிள்ளை வீட்டுக்குள்ள வருவதில்லை, அவனுடைய தொழிலுக்குள்ள வருவதில்லை, அவனுடைய சுகத்துக்குள்ள வருவதில்லை, அவன் ஆரோக்கியத்துக்குள்ள வருவதில்லை, அவன் வருமானத்துக்குள்ள வருவது, அவன் பிள்ளைகளுக்குள்ளும் நீ வருவதில்லை. சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னவரை நிப்பாட்டினாரா செஞ்சு காட்டினாரா, நம்ம ஆண்டவர் செய்வாரா சொல்லுவாரா, சொல்றது உனக்கு செய்யறது அவனுக்கு. எல்லாம் சொல்லுங்க, சொல்றது யாருக்கு, எனக்கு, செய்யறது யாருக்கு, அவன் செஞ்சாலும் உணவு அடிக்கிறது என்று சொல்ல அடிப்படா. நீ பாரு, நம்ம பார்க்க வேண்டியது எங்க அப்பா சொல்லி இருந்தாரு செய்ய போறேன், அவனுக்கு வச்சு வாங்கிட்டார். இல்ல இல்லன்னு சொன்னா பத்தியா, உனக்கு முன்னாடி வரமாட்டான், உனக்கு முன்னாடி வரமாட்டான், வரமாட்டான். நடந்தது என்ன, வசனத்தை வாசி 36 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக புறப்படக்கூடிய ஒரு தேவனை நான் தேவ தூதனை தேவன் வைத்து
இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். உனக்கு முன்னாடி வர முடியல? ஒரே நாள 1,85,000 பேர் அவுட்டு. அவன் பிளான் பண்ணிப்பான். காலைல எழுந்திருச்சு இந்த எசேக்கியா ராஜா அடிக்க போனாரு. ஒருவர் எல்லாம் எழுப்புனா எல்லாம் காணும். எல்லாம் எடுப்பாரு. காலையில பிளான் பண்றானா, நாளைக்கு பிளான் பண்றானா, அவன் இருக்க மாட்டான். சொல்லுங்க, ஒரு தூதர் செத்த முகமாய் அவன் போனா, அவன் போகும்போது அவனுடைய கோயிலை அவனை வச்சு கொண்டு போட்டாங்க. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவனுடைய கல்லறை இன்றைக்கு திறந்திருக்கிறதுடைய அடையாளம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு விடுதலை உண்டு, உனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு, உனக்கு ஒரு சமாதானம் உண்டு. கலங்காதே, கலங்காதே, திகைத்து நிற்காதே, முன்னேறி செல். ஆண்டவருடைய ஆயத்தை வந்து எல்லாத்தையும் கொட்டி நீ முன்னே போக வரிய பாரு. ஒரு செய்தி உன் காதுல வர என்ன தெரியுமா? அசீரியருடைய பாளையத்திலே ஒரு பெரிய காரியம் நடந்தது. என்ன காரியம்? 1,85,000 செத்து கிடந்தான். எவன் கடவுளுக்கு தூக்குவான்? ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்ன போட்டுருக்காரு? 33ஆம் வசனத்துல, நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, உள்ள வரதுக்கு காண ஆள காணோம். அம்பு பிடிக்க ஆள் இருந்தாங்க. அம்பு இருந்தது, ஆனா அம்பு ஆள் இருந்தானா? அம்பு இருந்ததா? பலஸ் அம்பு இருந்தது, ஆனா அம்பு பிடிக்க ஆள் இருந்தானா? இல்ல. கேடதை இருந்ததா? இருந்தது. கேடதை பிடிக்க ஆள் இருந்தானா? யாரும் இல்ல. லேடியா சொல்லுங்க, துப்பாக்கி இருக்கும், பிடிக்க ஆள் இருக்காது. உனக்கு விரோதமா எல்லாம் செய்விட பண்ணுவான். ஐயா எழுச்சு மேல இருக்கும், எடுக்கிறது மந்திரவாதி இருக்க மாட்டான். லேடியா சொல்லுங்க, பண்ண சொல்லி பார்க்கலாம். விடையா பண்ணுனா உட்பட்டானா? 7 இல்ல 70 நீ சொல்லு. போல்டா இன்னைக்கு சொல்லிட்டு தான் வெளியே போற. விசுவாசே 7 இல்ல 70 செய்வன பண்ணினாலும் பலிபீடத்தை கட்டினாலும் எங்க அப்பா தேவன் பெரியவர். உங்களுடைய எல்லா முந்தர தமிழ புரிசிய கட்டுகளை உடைத்து எனக்கு விடுதலை தரக்கூடிய தேவன். பயப்படாதே, உங்களை இருக்கிறவர் தெரியும். ஒரே தூக்கம் வந்தா போகணும். உங்க வாழ்க்கை எது ஜம்முன்னு மேல போகணும். வாழ்க்கையில இந்த மாதத்துல அற்புதத்தை பார்ப்பீங்க. இந்த மாதத்துல ஒரு பெரிய அதிசயத்தை பார்ப்பீங்க. இந்த மாதத்துல வெண்கல கதவுகளை உடைக்கிறத பார்ப்பீங்க. இந்த மாதத்துல இரும்பு தாழ்பாடுகளை விரிக்கிறத பார்ப்பீங்க. இந்த மாதத்துல அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தேவன் உங்களுக்கு எடுத்து தாழ்வார். நீ பார்ப்பேன், நான் பார்க்கிறேன், நீ பார்ப்பேன். நான் பார்க்கிறேன், நீங்க பார்ப்பீங்க. இந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாதுன்னு என்ன தோர்த்துனா என்ன ஏளனமா பேசலாம். பிச்சைக்கார சபை அன்றாயம் பண்ணிக்கோ. பிச்சு காலத்துல என்ன சபை சொன்னது என்ன தெரியுமா? பெருமைக்கு சொல்லல, சொன்னதை சொல்றேன். இந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாது. இந்த சபை பிச்சைக்கார சபைன்னு 5 இடத்துல சிறுவர் ஊழியம் இன்னைக்கு நடக்குது. 5 இடத்துல தேவனை ஊழிய வைத்து விட்டார். 5 இடத்துல ஆண்டவர் சிறுவர் ஊழியம். ஒரு நாளைக்கு அப்படி இல்லாம சபை திறந்து சபையை ஊழியம் பேர் நடக்குது. பிசினான் நான் பிசிங்க இப்போ ரெண்டு சரியாக வெளியே போக முடியாது. பிசினானே தேவியா உன்னை நடத்தின தேவன் உன்னை நடத்துவார். எல்லா இடத்துல எனக்கு ஒரு அடி நிலம் இல்லைன்னு சொன்னா அதே இடத்துல இன்னைக்கு அடிய கணக்கு அதை போல வரணும். அன்னை வைப்பா தேவியா எந்த பாருங்க தோற்றானோ அன்னைக்கு இன்னைக்கு பணம் கொடுத்தீங்கன்னா சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு சபையை கட்டலாம். அவங்க சபைக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க. எங்க துரத்துனா பத்தியா உள்ளே வரக்கூடாது. அந்த இடம் இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு சபையை கட்டி எங்க துரத்த விசாசே எங்க பொப்பான குட்டியாது நீங்க இருக்க எங்க நிக்க வச்சவர் அவர். எங்க ஊற்ற கட்டினது அவர். என்னை அழைப்பது அவர். என்னை நேர்ந்திருப்பது அவர். எங்க ஊற்ற போகிறது அவர். கொண்டு போவாங்க. என்ன ஆண்டவர் சொல்றது மட்டும் இல்ல, செஞ்சு காட்டுவார். காலையில எந்திரிக்கும் போது பாரு செத்தவனா கிடப்பான். அவன் கோயிலுக்கு போகும்போது அவன் செத்து போய் வருவான். கணேசத்துல போட்டு என்ன தெரியுமா? தன் தேவனாய கோயிலுக்குள்ள போகும்போதே வெட்டி கொண்டு போட்டான். குடும்பத்துக்குள்ள பிளவு வரும், பிரச்சனை வரும். நான் சபிக்கிறேன். நம்ம பிள்ளைகள் நம்ம யாரையும் சபிக்கிறது இல்லைங்க. அவனே சாபத்தை விரும்பினா அது அவனுக்கு வரும். நம்ம யாரையும் சபிக்கிறேன். அவன் நான் இதுவரைக்கும் யாரையும் சபிக்கிறது இல்லை. எனக்கு எதிராக எவ்வளவு பேர் வந்தாலும் சபிக்கிறது இல்லை. அவன் என்ன தொட்டானா அவன் எங்க அப்பாவுடைய கண்மையை தொடுறா, அவன் சாபத்தை விரும்புறான். அப்போ பிரச்சனைகள் வருதா, போராட்டங்கள் வருதா, அவமானங்கள் வருதா,